Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா டிசைன் பண்ற மாதிரி ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்ல வந்து போட்லி மட்டும் வச்சு இன்னைக்கு நான் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ண போறேன். கேன்வாஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து மெஷர் பண்ணிவிட்டு சைடில் வந்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எப்போவும் கட் பண்ணுற மாதிரி கேன்வாஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக வந்து நெக்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஒரு 1.25 இன்ச் கேப்பில் வந்து இன்னொரு ரவுண்டு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண கேன்வாஸில் வந்து நான் ஒயிட் கலர் கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் அது. ஒயிட்டுன்றதை விட சில்வர் கலருன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்டோன் எல்லாமே வந்து நல்லா சில்வர் கலரில் இருந்தது. சில்வர் கலர் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கிளாத் வந்து பிரைட்டாக தெரியாது. ஸோ நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாத்தில் வந்து நீங்கள் நார்மலாக வச்சு எப்பவும் போல் மேலே கேன்வாஸ் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பீஸ் எல்லாமே வந்து உள்ளே மடித்த மாதிரி ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம கேன்வாஸை கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் வந்து நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுக்குறதுக்கு நான் பிங்க் கலரில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த கிளாத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து பைப்பிங்க்கு நல்ல ஒரு கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸில் வந்து பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் எதுவுமே வராமல் இருக்கும். நல்லா கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மடித்து தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே இருக்க பீஸ் வந்து லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான ஒரு பைப்பிங் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி 2 ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து எந்த மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்கல நான். சிம்பிளாக வந்து நெக்லைனில் மட்டும் ஒரு சில்வர் லேஸ் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த போட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து இன்னொரு கலர் காம்பினேஷன் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான் இது. ஸோ வந்து நான் சிம்பிளாக முடிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ண போகிறோம். அடியில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துக்கு மேலே வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அடியில் இருக்க பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து சென்டரில் வந்து பின் பண்ணியிருக்கேன். நெக்லைன் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ஹைட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டுருப்பேன். அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரால் நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க கேன்வாஸ் இருக்குது இல்லையா, அந்த கேன்வாஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வச்சு நம்ம தையல் போட போகிறோம். ஃபுல்லாக வந்து நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ்லேயே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருப்போம். சேம் டைம் வந்து கீழே இருக்க ப்ளவுஸ் பீஸ்லேயுமே வந்து நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண பீஸை வந்து ரெண்டையுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி வச்சுட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைனில் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் போட்லி பட்டன்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பட்டன்ஸுமே வந்து நான் ஒயிட் கலர் கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். துணி வந்து நல்லா ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 2.5 இன்ச் வந்து நல்லா சதுரமான பீஸாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு உள்ளே வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பால்ஸ் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ஃபுல்லாக பாருங்கள், நான் ரெடி பண்ணுறதுக்கு சேம் கலர்லேயே வந்து நூலுமே எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த த்ரெட் எல்லாமே வந்து தனியாக தெரியாது. ஸோ எல்லாமே சேம் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக இதே மாதிரி நான் நிறைய பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக பட்டன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அடியில் பிசுறு மீதம் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கேன்வாஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த கேப்பில் வந்து இந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். பட்டன்ஸ் வந்து நீங்கள் நெக்லைனில் வச்சு நீங்கள் தையல் போடும்போது நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பட்டன்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாக தெரியாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக ஒரு 1.5 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரியே வந்து நீங்கள் 2 பட்டனுக்கும் இடையில எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. சேம் எல்லாத்துக்கும் வந்து இதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெர்மாக்கோல் பால் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோன்றனால நம்மளுக்கு அந்த ஃபுட் வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் வந்து போட்லி ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஃபுட்டில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் சைட் ஃபுட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால தான் வந்து நான் தெர்மாக்கோல் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே. ஏன்னா நம்மளுக்கு அது ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது உங்களுக்கு உடையவும் செய்யாது, சேம் டைம் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக இந்த பீஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருக்கேன். ஷோல்டர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருக்கேன். ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து நெக்லைன் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். பைப்பிங் வந்து இன்றைக்கி நான் சேம் கலர் தான், பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன் நான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லுக் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வியர் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சென்டரில் இருக்க பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு பைப்பிங்க்கு தான் நான் கிளாத் எடுத்திருக்கேன். சாரீ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ளவுஸ் கட் பண்ணதில் பேலன்ஸ் இருந்த பீஸ் தான் நான் இன்றைக்கி வந்து பைப்பிங்க்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ஃபேன்சி சாரீ தான் அது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் சாரீ. ஃபுல்லாக பைப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒன் சைடு மட்டும் லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெவியான பேட்டர்ன் வேணாம், ரொம்ப சிம்பிளாக வேணும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். தைக்கிறதுமே வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தைச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டு வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் வந்து பைப்பிங்க்கு நம்ம தைக்கும்போது அந்த பைப்பிங்கோட லென்த்து வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அகலம் வந்து ஒன்று பெருசாக சின்னதாக அந்த மாதிரி இருக்காது, ஒரே மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு. ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். கீழே வந்து நம்ம டாட் மட்டும் பிடிக்க போகிறோம். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்ணலை. நெக்லைனில் வந்து ஒரே ஒரு லேஸ் மட்டும் வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பேன். லேஸ் வந்து நல்ல ஒரு சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் வேறு என்ன கலர் வச்சோன்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியாது. மேபி பிங்க் கலர் வைக்கலாம். பிங்க் கலர் வச்சோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க்காகவே தான் தெரியும். நம்மளுக்கு அந்த பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாரீ வந்து இதுதான். சாரீ பாருங்கள், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் காமிக்கிறது வந்து முந்தி பார்ட்டு தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். கீழே அதே மாதிரியே வந்து பேட்டர்னுமே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க.
ஸோ இதில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்த டிசைனை வந்து நான் ஸ்லீவ்க்கு வச்சுருக்கேன். பேக் நெக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. டசல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து டபுளாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒர்க்கே வச்சு ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதில் டசல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஜஸ்ட்டு கீழே வந்து ஒரு தாமரை மாதிரி ஒரு டிசைன் மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம கேன்வாஸில் நம்மளுக்கு அந்த தாமரை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸோட பின்பகுதியில் வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக்லைன் எப்பவும் போல் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம நெக்லைனுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் இல்லாமல் கீழே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் குட்டியாக வந்து ஒரு கட்டிங் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கட்டிங்க்கு மேலே வந்து நம்ம அந்த தாமரை டிசைன் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக இடையில இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து எல்லா ப்ளவுஸும் ரெடி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். கேன்வாஸ் ஒர்க் மட்டும்னா தான் நம்மளுக்கு அந்த நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நார்மலாக அந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் எப்பவும் போல் நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் கீழே இருக்க பீஸை வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து தாமரை வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த வரைஞ்சதை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான கட்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பீஸ்க்கு மேலே வச்சு நம்ம அதுக்கு மேலே லேஸ் ஒர்க் மட்டும்தான் அதில் கொடுக்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கு அந்த சாரீக்கு ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நான் சாரீ கலர்லேயே வந்து கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த தாமரை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்பர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். கார்னர் அந்த பீஸில் கார்னர் வரும்போது மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி மறுபடியும் தையல் போட ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக முன்னாடி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அந்தளவுக்கு ஈவனாக வராது. நீங்கள் தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா 2 சைடுமே ஈவனாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லேஸ் ஒர்க் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே சென்டரில் இருக்க பீஸ் எல்லாமே வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அப்படியே மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ப்ளவுஸோட வந்து சென்டர் பார்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லோட்டஸோட சென்டர் பார்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸில் வச்சு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மேலே ஒரு
லேஸ் ஒர்க் வச்சுருக்க போகிறேன். ஸோ அந்த லேஸ் வந்து நல்ல ஒரு காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் கொடுத்தாலோ இல்லை க்ரீன் கலர் கொடுத்தாலோ அது வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் சாரீ ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு காப்பர் ஜரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் கலர் வச்சா ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே ஓரளவு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பார்க்கல நம்ம. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதில் லேஸ் ஒர்க் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லேஸ் வந்து ஃபஸ்ட்டு சைடில் இருக்க பெட்டல்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இது ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்தே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ லேஸ் பீஸ் வந்து நம்ம வைக்கும்போது எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலையும் சரி, முடிகிற இடத்துலையும் சரி, லைட்டாக வந்து அந்த பிசுறு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஃபினிஷ் பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த லுக் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் வரைக்குமே வந்து நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தையல் போடும்போதும் வந்து ஒன் சைடாகவே போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா இதில் டபுள் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக போட்டாகணும். சைடில் இருக்க பிசுறும் தெரியக்கூடாது, கீழே இருக்க கிளாத்துமே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கணும். ஸோ அதனால் 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சைடில் லேஸ் ஒர்க் கொடுக்கணும் நெக்லைனில். அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க பீஸை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஒன் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன். சேம் இதே மாதிரியே வந்து அந்த சைடுமே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்து இதே மாதிரி பேட்டர்னில் நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்திருக்கேன். லேஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சைடில் இருக்க கார்னரையும் சேர்த்து 2 ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு கீழே. இப்போ சைடில் வந்து நம்ம நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம லாஸ்ட் வரைக்குமே வந்து கரெக்டாக அந்த நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக வைக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டே வாங்க. ரொம்ப கார்னரில் வச்சுட்டே வாங்க. சென்டர் பீஸ் வரும்போது மட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து கீழே அந்த கிளாத் வச்சுருப்போம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டரில் அந்த பெட்டல் வைக்கும்போது உங்களுக்கு இந்த பீஸுமே சேர்த்து கவர்ட் ஆகும். ஸோ அப்போ இதுலேயுமே வந்து எந்த பிசுறும் தெரியாது, எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ண தேவை கிடையாது. 2 சைடுமே வந்து இதே மாதிரி நான் வச்சு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு லேயருமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச் வந்து கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டுட்டு 2 லைன் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக சைட்லேயுமே வந்து இதே மாதிரி லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். இப்போ சென்டர் பார்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 2 நெக்லைனும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணணும். கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து மேலேயுமே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது லைட்டாக வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கீழே வந்து மறுபடியும் ஃபினிஷ் பண்ணும்போது லைட்டாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 2-3 ஸ்டிச்சிங் சேர்த்தே போட்டுக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓவரால் வந்து கீழே இருக்க போர்ஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து இன்னொரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துடலாம். லேஸ்மே வந்து நம்மளுக்கு கீழே அந்த பெட்டல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து கவர்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே வந்து இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கார்னருமே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க.
ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கிளாத் ஒர்க் எதுவுமே பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து லேஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து அமௌண்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. 2 ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஓவரால் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டசலுமே வந்து சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸ்லீவ் வந்து ஜஸ்ட் ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இதோட saree பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் தான். நம்மளுக்கு பார்டரும் முந்தியும் மட்டும் நம்மளுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ முந்தி கலர்லேயே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் தான். பட் ரொம்ப சிம்பிளான டிசைன் கேட்டிருந்தனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். saree வியூ பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது saree. நம்மளுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் saree வந்து நல்ல ஒரு பிரைட் கலராக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்த 2 வீடியோவுமே வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.